தோல் பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய வயிறு தான், நம்முடைய இரைப்பை தான் காரணமா இருக்கு. எந்த ஒரு உணவுப் பொருள் நம்ம இரைப்பில ஜீரணமாக்கப்படலையோ, அது வயித்திலேயே தேங்குது. வயித்திலேயே தேங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அதுலேருந்து ஒரு ஹீட் உருவாகும். அந்த ஹீட் என்னன்னா, நம்ம தோல்கள் வழியா வெளிப்படும்போது நமக்கு அரிப்புகள் ஏற்படுது, தோல் பிரச்சனை ஏற்படுது. அதாவது ஆக்சுவலா அந்த அந்த கழிவுகள் எது வழியா போகும்னா, ஒண்ணு நம்முடைய சிறுநீர் வழியாவோ, நம்முடைய மலத்தின் வழியாவோ போகக்கூடிய அந்த கழிவுகள், அங்க போக முடியாம, அதாவது சிறுகுடல் வழியா, பெருங்குடல் வழியா சென்று நமக்கு வெளிய வரக்கூடிய அந்த கழிவுகள் என்ன ஆகுதுன்னா, வயித்திலேயே தேங்கி, அதில உள்ள கெட்ட வாயுக்கள் உருவாக்கப்படும். தோல்கள் வழியா வரும்போது நமக்கு என்ன பிரச்சனை ஏற்படுத்துது. 2வது காரணம் என்னன்னா, நம்ம தவறான மருத்துவ முறைகள்ல, தவறான மருந்துகள் எடுத்தது மூலியமா என்ன ஆகும்னா, நம்முடைய அந்த உடல் உறுப்புகள் பாதிக்கப்படும் பொழுது, அந்த பாதிப்பினுடைய வெளிப்பாடு நம்ம தோல்கள்ல தெரிய ஆரம்பிக்குது. இதுதான் தோல் பிரச்சனை அப்படிங்கிறது சாதாரண பிரச்சனை அல்ல. அது என்னன்னா, உள்ள உறுப்புகளினுடைய பாதிப்பினுடைய வெளிப்பாடு தான் தோல்கள்ல வெளிப்படுது. இப்ப எப்படின்னு சொன்னா வந்துட்டு, ஒரு 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 பைக் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இந்த பைக்ல என்னன்னா, உள்ள இன்ஜின்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்னா, வெளிய வந்துட்டு என்னன்னா ஆயில் வெளிய தள்ளும். வெளிய வந்து அதோடைய வெளிப்பாடு தெரிய ஆரம்பிக்கும். ஆனா பிரச்சனை வெளிய இல்ல, உள்ளுக்குள்ள தான் இருக்கு. உள்ள சரியானா தான் வெளிய சரியாகும். இப்போ ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா, வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னா, அங்க உள்ள டேமோ, இல்ல அங்க இருக்க ஏதோ தடுப்பணைகளோ என்ன ஆச்சுன்னா விடுபட்டுருக்கும். நம்ம வந்துட்டு இந்த தண்ணிய தான் பார்க்குறோமே தவிர, அது எங்க சோர்ஸ் ஆரம்பிச்சு அங்க பார்க்குறதில்ல. இப்ப தோல் பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு அந்த இடத்துல இருக்காது. அதோடைய உள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா, உள்ளுறுப்புகள்ல அதோட பிரச்சனை இருக்கும். அப்ப இது சரியா இருக்க என்ன பண்ணணும் அப்டின்னா, பொதுவாவே நம்ம சாப்பிடுற உணவுப் பொருள் எளிமையான முறையில ஜீரணமாகற மாரி இருக்கணும் 1. 2வது என்ன அப்டின்னா, எண்ணெயில முக்கி பொரிச்ச பொருட்கள் இருக்கு பாருங்களேன். இப்ப சிப்ஸு, பக்கவடா, பஜ்ஜி, போண்டா, அப்பளம் இது மாரி பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எண்ணெயில முக்கி பொரிப்பதன் காரணமா அதில அதிகமான ஹீட் எனர்ஜி இருக்கும். அந்த ஹீட் எனர்ஜி உள்ள பொருள் நம்ம வயித்துல இரைப்புக்குள்ள போகும்போது என்ன ஆகும்னா, வயித்துல ஜீரண பூரா அது உறிஞ்சிரும். எப்ப இரைப்புல ஜீரண உறிஞ்சுதோ, அந்த உணவு பொருள் வயித்திலே தேங்கும்பொழுது, அது தோல்கள் வழியா வெளிப்படும். 2வது என்ன ஆகும்னு சொன்னா, ஜீரணம் ஆகாம என்னன்னா, நம்ம பெருங்குடல்ல போய் மலமா போகாம ரொம்ப சிரமப்பட்டு என்ன ஆகும்னா, அந்த அந்த அரிப்ப என்ன பண்ணும்னா, தோல்கள் அப்படிங்கிறது என்னன்னா, நம்முடைய நுரையீரலும், பெருங்குடலும் சார்ந்த ஒரு இதுதான். இப்ப என்ன ஆகும்னா, அங்க சரியான முறையில ஜீரணிக்கப்படாததன் காரணமா, அது நம்ம தோல்கள் வழியா வெளிப்பட ஆரம்பிக்குது. அப்போ 3வது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்துட்டு அதிக புளிப்புச் சுவையுள்ள உணவுகள் அதிகமா எடுத்துக்கக்கூடாது. பொதுவா எந்த சுவையுள்ள உணவுகளும் அதிகமா எடுத்துக்கக்கூடாது. அதிகமான இனிப்போ, அதிகமான காரமோ, அதிகமான உப்போ, அதிகமான புளிப்போ, அதிகமான கசப்போ அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம, கசப்புச் சுவை அப்படிங்கிறத அறவே தவிர்ந்துக்கணும். ஆனா என்ன அப்படின்னா, புளிப்புச் சுவை ரொம்பவே தவிர்த்துக்கணும். ஏன்னா புளிப்பு சாப்பிட்ட உடனே என்ன ஆகும்னா, அதிகமா தொந்தரவுகள் ஏற்படுத்தும். அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, நம்ம குளிக்கிறோம் பார்த்தீங்களா? குளிக்கும் பொழுது சோப்பு, அது மாரிலாம் யூஸ் பண்ணாம, எந்த ஒரு பொடிகள் எதுவுமே யூஸ் பண்ணாம, நல்ல சுத்தமான தண்ணீல மழை தண்ணீலயோ, இல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய போர் வாட்டர் இல்லாம, நமக்கு மலைகள் வழியா வருது பார்த்தீங்களா? அந்த மாரி தண்ணிகள நம்ம குளிப்பதன் மூலியமா என்னன்னா, இதோட ஆரோக்கியம் கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணணும்னு சொன்னா, நம்ம குளிச்சுட்டு நம்ம தோட்டக்கூடாது. தோட்டாம அந்த ஈரம் வந்துட்டு நம்ம காய விடணும். ஏன் அப்டின்னா, பொதுவாவே நம்ம உடம்புல உள்ள எல்லா வேர்வை துவாரங்களும் என்னன்னு சொன்னா, நம்ம குளிக்கும் பொழுது அது உயிர் பெறுது. இப்ப எப்படி ஒரு நம்ம கையில வந்துட்டு என்ன பண்றோம்ன்னு சொன்னா, ஒரு பேட்டரிய தொடுறோம். ஷாக் வந்துட்டு அளவா அடிக்கும். இதே ஒரு ஈரமா வச்சு தொட்டோம்னா உடனே ஷாக் அடிக்கும். அதே பேர் என்ன, இந்த மின்காந்த அலைகள் அந்த என்னன்னு சொன்னா, அந்த நம்ம அந்த அந்த நம்முடைய உடம்புல வேர்வை துவாரங்கள் வழியா இயற்கை முறையில கிரகிக்கப்படும். நம்ம குளிச்சுட்டு அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னா, அது சீக்கிரம் கிரகிக்கப்படும். இல்ல முடியலன்னா நீங்க தொவட்டிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு என்னன்னு சொன்னா, காலை வந்துட்டு நம்ம வெறும் வயிற்றில குளிக்கணும். குளிக்கும் பொழுது வயிறு காலியாக இருக்கணும். அப்ப அது என்னன்னு சொன்னா, அந்த குளித்தது வந்து ஜீரணிக்கப்படும். அதேபோல முடிஞ்ச அளவுக்கு என்னன்னு சொன்னா வந்துட்டு, எந்தெந்த இடத்துல அரிப்புகள் இருக்கோ அந்த இடத்துல வந்துட்டு சொரியக்கூடாது, அரிக்கக்கூடாது. அத வந்துட்டு அரிப்பு ஏற்படும்னு சொன்னா பொறுமையா அந்த இடத்துல விட்டுறணும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா வந்துட்டு, அந்த இடத்துல எந்த ஒரு ஆயில் போடுறதோ, எந்த ஒரு எதுவுமே பண்ண வேண்டாம். அத அப்படியே இயற்கையா விட்டுருங்க. தன்ன போல சரியாயிரும். ரொம்ப அரிப்பு அதிகமா இருக்கு, தோல் பிரச்சனை அதிகமா இருக்கு அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு என்னன்னா, சாப்பாட்ட தவிர்த்துக்கணும். எந்தெந்த நேரங்கள்ல அது அதிகமாகுதோ, அந்த நேரத்துல உணவுகள், தண்ணி 2மே நிப்பாட்டிட்டு, அடுத்த நாள் எப்படியும் நல்ல பசி வரும். அப்ப நீங்க சாப்பிட்டுக்கலாம். பொதுவா என்ன இந்த மாரி உள்ளவங்களுக்கு தண்ணீர் தாகம் அதிகமா எடுக்காது. ஏன் அப்படின்னு சொன்னா வந்துட்டு, அந்த நீர் அப்படிங்கிறது என்னன்னா, ஜீரணிக்கப்படணும் அப்படின்னா, நம்முடைய சிறுநீரகம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். நமக்கு இந்த தோல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு என்ன ஆகும்னு சொன்னா வந்துட்டு, அந்த சிறுநீர் வந்து முறையான முறையில கழிக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த சிறுநீர் கழிக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா, அவங்கனால அந்த அந்த தோலுக்கும் சிறுநீரகத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா, நம்ம சிறுநீர் சரியா கழிக்காதன் காரணமா, அந்த கழிவுகள் நம்முடைய உடம்புலயே தேங்கும். அப்ப என்னன்னா, நம்ம எச்சா தண்ணி குடிக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம சிறுநீர் வழியா அந்த நீர் கழிக்க முடியாம, அது அப்படியே தேங்கி தோள்கள்ல கருப்பு கருப்பா இதாகும். ஏன்னா நீருடைய நிறம் கருப்பா இருக்கு. இப்ப என்னன்னு சொன்னா வந்துட்டு, இந்த மாரி உள்ளவங்களுக்கு தண்ணி தாகம் வந்துட்டு அடிச்சுச்சுன்னா,
எடுத்துச்சுன்னா குடிக்கலாம். அதுவும் நல்ல தாகமா இருக்கும் பொழுது பொறுமையா உதட்டுல படுற மாரி குடிக்கணும். அதேபோல ரொம்ப தொந்தரவு பண்ணினா சாப்பாடு தனியா நிப்பாட்டிறணும். இப்படி பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு அழகான முறையில சரியாயிரும். 2வது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு உணவுக்கும் மிகப்பெரிய கேப் விடணும். இப்போ எடுத்துக்காட்டு காலையில சாப்பிடுறீங்க. மதியானம் ஃப்ரீயா விட்டுட்டு மாலை சாப்பிடலாம். பசி இருந்தால். பசி இல்லன்னா அதுவும் வேண்டாம். இல்ல காலையில சாப்பிடல, மதியானம் சாப்பிடுறீங்க. மாலை சாப்பிடாம விட்டுறலாம். இல்ல அப்படின்னா, எனக்கு இருந்தாலும் இப்போ சாப்பிடலான்னு தோணுது அப்படின்னா, கொஞ்சம் கேப் குறைச்சு சாப்பிடுறீங்க அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது என்னன்னா, நீங்க பழங்கள், எளிமையா ஜீரணமாகற மாரி சாப்பிட்டுக்கலாம். அதேபோல என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க அ டீ, காஃபி இது மாரி என்னன்னு சொன்னா, ஜீரணிக்க கடுமையான பொருட்கள் தவிர்த்துக்கணும். ஏன் டீ, காஃபி ஜீரணமாகாது அப்படின்னா, லிக்விடான பொருள் சாப்பிடும்போது, நம்ம வாய்கள்ல என்னன்னு சொன்னா, சலைவா அந்த உமிழ்நீர் அதிகமா கலக்க முடியாது. உடனே நம்ம முழுங்கிருவோம். அப்ப என்ன வயித்துல போய் அது ஹீட்ட தான் கிரியேட் பண்ணும். இப்ப நீங்க ஒரு ஆப்பிள் சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கங்களேன், முடிஞ்ச அளவுக்கு நீர்த்தன்மை உள்ள பழங்களா சாப்பிடணும். இப்ப ஆப்பிளுக்கு சப்போட்டா பெஸ்ட்டா இருக்கும். ஏன்னா, அது நீர்த்தன்மை அதிகமா இருக்கும். நல்ல இனிப்பா இருக்கும். இதே நல்ல இனிப்பான பழங்களா இருந்தா கண்டிப்பா சாப்பிடலாம். அதே போல ஜூஸா குடிக்காம பழங்கள் கடிச்சு தான் சாப்பிடணும். ஜூஸா குடிச்சீங்கன்னா திரும்பவும் அதே தான் நீங்க பண்றீங்க. திரும்ப அதில ஜூஸா வேகமா முழுங்கிருவீங்க. வயித்துல போய் திரும்ப ஹீட் உருவாக்கப்படும். முடிஞ்ச அளவுக்கு என்னன்னா, நம்ம வயிற சுத்தமா வச்சுக்கிட்டோம்னா தோல் பிரச்சனை ஒவ்வொருத்தரும் வெளிய வந்துரும்.